Hello everyone, this is Lakshmi. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டெரிவேட்டிவ்ஸை ரொம்ப சிம்பிள் வேல தான் நான் சொல்ல போகிறேன். ஜஸ்ட் ப்ராக்டிக்கல் திங்ஸையும் ஒரு சின்ன சின்ன தியரி பார்ட்னு அதிகமாக சொல்லாமல் ஓரளவுக்கு மீனிங் மட்டும் சிம்பிளாக சொல்ல போகிறேன். ஸோ டெரிவேட்டிவ்ஸ்னால் ஒன்றுமே இல்லை, அது ஒரு அக்ரிமெண்ட். அந்த அக்ரிமெண்ட் என்னென்னா பையருக்கும் செல்லருக்கும் நடக்கும். அண்ட் பேஸாக என்ன இருக்க போகுதுன்னா அண்டர்லையிங் அசட் வந்து செக்யூரிட்டிஸாக இருக்கலாம், கமோடிட்டிஸாக இருக்கலாம், கரன்சிஸாக இருக்கலாம், ஸ்டாக்ஸ், ஷேர்ஸ் எது வேணாலும் இருக்கலாம். ஸோ அண்டர்லையிங் அசட்டை வாங்குறது விற்கிறது பற்றின ஒரு அக்ரிமெண்ட் தான் இந்த டெரிவேட்டிவ்ஸ். அண்ட் இந்த டெரிவேட்டிவ்ஸில் எப்போவுமே சர்டைன் ஃபியூச்சர் டேட் இருக்கும் அண்ட் சர்டைன் ஃபியூச்சர் ப்ரைஸ். இந்த நாளுக்கு நான் விற்க போகிறேன் அண்ட் இந்த ப்ரைஸ்க்கு விற்க போகிறேன்னு பையருக்கும் செல்லருக்கும் நடுவில் இருக்கிற அக்ரிமெண்ட்டை தான் டெரிவேட்டிவ்ஸ் சொல்லுவோம். இந்த டெரிவேட்டிவ்ஸ் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் நம்மளோட சிலபஸில் வந்து முக்கியமான 4 டைப் வந்து ஃபார்வர்ட், ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன், ஸ்வாப். ஓகேவா? ஸோ நான் வந்து ஃபார்வர்ட் ஃபியூச்சர் வந்து சிம்பிளாக சொல்லணும்னா, ஃபார்வர்ட் ஃபியூச்சருக்கு ரெண்டுத்துக்கும் ஆக்சுவலி டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபார்வர்ட் வேறு, ஃபியூச்சர் வேறு. ஃபார்வர்டு கான்ட்ராக்ட் வந்து ஓவர் த கவுண்டர் கான்ட்ராக்ட் சொல்லுவாங்க. ஓவர் த கவுண்டர்னா இப்போ நீங்கள் தான் பையர், நான் தான் செல்லர்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கும் எனக்கும் பர்சனலாக நடக்கிற ஒரு அக்ரிமெண்ட்டை தான் நம்ம ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் சொல்லுவோம். பட் ஃபியூச்சர் வந்து எக்ஸ்சேஞ்ச், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை வேணால் எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். யார் வேணால் வந்து வாங்கிக்கலான்ற மாதிரி இருக்கும். ஃபார்வர்டு கான்ட்ராக்டுக்கு வந்து இனிஷியல் மார்ஜின் பேமெண்ட் பண்ணணும். தட் மீன்ஸ் நான் இனிஷியலாக பண்ண தேவையில்லை, இன்வால்வ்ஸ் நோ மார்ஜின் பேமெண்ட். தட் மீன்ஸ் நான் வந்து முன்கூடியாகவே ஒரு சர்டைன் அமௌண்ட்டை கட்ட தேவையில்லை. ஆனால் ஃபியூச்சர் கான்ட்ராக்டில் நான் வந்து ஒரு சர்டைன் டெபாசிட், ஒரு சின்ன டெபாசிட் அமௌண்ட் போட்டு வைக்கணும். ஃப்யூச்சரில் நான் இந்த வந்து எடுத்துப்பேன் சொல்லிட்டு ஒரு ஸ்டார்டிங் மார்ஜின் பேமெண்ட் பண்ணணும். ஃபார்வர்டில் வந்து ஸ்டாண்டர்டைஸ் சைஸ் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷேர்ஸ் வாங்கினோன்னா ஒரு ஷேர் வாங்கிக்கலாம். பட் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா லாட் சைஸ் இருக்கும். வாங்கினா 100 ஷேர் ஒரு லாட்டாக வாங்கிக்கோ அப்படின்னு ஒரு சர்டைன் லாட் சைஸ் இருக்கும். ஃபார்வர்டில் வந்து டிரான்ஸ்பரன்சி இருக்காது, ஏன்னா 2 பேருக்குள்ளே நடக்கிறனால டிரான்ஸ்பரன்சி இருக்காது. பட் ஃப்யூச்சரில் வந்து யார் வேணால் வந்து வாங்கலான்றதுக்காக டிரான்ஸ்பரன்சி இருக்கும். அந்த மாதிரி ஒரு சில ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ தியரி பார்ட்டாக இல்லாமல் நம்ம ப்ராக்டிக்கலுக்கு போயிடலாம். ஸோ ஃபார்வேர்டுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது அண்ட் ஃபியூச்சருக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஃபார்வேர்டை வந்து நம்ம வந்து மந்த்லி, ஆஃபர்லி ஆர் ஆனுவலி அந்த மாதிரி காம்பவுண்டிங் பேஸஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போது இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா இதை வந்து நான் மெச்சூரிட்டி டேட் வந்து ஒரு மாதத்தில் எடுத்துக்கிறேன், 2 மாதத்தில் எடுத்துக்கிறேன், அந்த மாதிரி கணக்கு போடுறது தான் ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட். அதே ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்னா கண்டினியூஸ் பேமெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும், கேஷ் ஃப்ளோ வந்து கண்டினியூவாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் இந்த ஃபார்முலா வந்து வித்தியாசப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஃபார்முலாவை எடுத்துக்கிட்டு இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை வந்து நம்ம ஒரு சம் மூலமாக பார்க்கலாம். ஸோ நம்மளோட CMA ஃபைனல் புக்கில் வந்து செகண்ட் சம்மாக இருக்குது. இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அவங்க கொடுக்கல, நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம் 20 லேக்ன்றது. ஓகேவா? ஸோ 20 லேக்ன்றது இன்வெஸ்ட்மெண்ட் நினச்சிக்கோங்க. அவங்க சொல்லிட்டாங்க, அந்த கொஷனில் சொல்லிட்டாங்க ஹீல்டு வந்து 15%, விச் மீன்ஸ் ரிட்டனை வந்து 15% சொல்லிட்டாங்க. திருப்தி ஹேஸ் 2 இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அவங்கக்கிட்ட 2 இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஒன்று எம்ன்றது, இன்னொன்று என். அவங்களோட ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க அண்ட் அவங்களோட டென்யூர் பீரியட் வந்து 3 இயர்ஸ் வந்து அவங்க இந்த கான்ட்ராக்ட் வந்து கடைசியில் 3 இயர்ஸ் கழிச்சு தான் எடுத்துப்பாங்க. ஸோ இப்போ இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு 3 இயர்ஸ் கழிச்சு பேமெண்ட் எடுத்துப்பாங்க. ஸோ இது ரெண்டுத்தில் எம்ன்றது வந்து கண்டினியூஸ் காம்பவுண்டிங்னு சொல்லியிருக்காங்க அண்ட் என்னன்றது மந்த்லி காம்பவுண்டிங் சொல்லியிருக்காங்க. கண்டினியூஸ் காம்பவுண்டிங்னா நானே முதல்ல நம்ம ஃபார்முலா பார்க்குறப்போ பார்த்தோம் இல்லையா, கண்டினியூஸ் காம்பவுண்டிங்ன்றது ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் அண்ட் மந்த்லி காம்பவுண்ட், ஆஃபர்லி காம்பவுண்ட் அந்த மாதிரி வந்ததுன்னா அது வந்து ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட். ஸோ ஃபியூச்சர் கான்ட்ராக்டோட ஃபார்முலா இது S/ERT. எஸ்ன்னும் போடலாம், Pன்னும் போடலாம். எஸ்ன்றது ஸ்பாட் ப்ரைஸை குறிக்கும், ஸ்பாட்டில் நீ என்ன இன்வெஸ்ட் பண்ணுறன்றதை குறிக்கும். Pன்றது பிரின்சிபல் அமௌண்ட், ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். ஸோ எஸ் இல்லைன்னா P. S/ERT. ன்றது ஒன்றும் இல்லை, எக்ஸ்போடென்ஷியல் வேல்யூ சொல்லுவாங்க. எக்ஸ்போடென்ஷியல் வேல்யூனா 2.7183ன்னு அர்த்தம். ஓகேவா? அண்ட் இந்த ஃபார்வர்டு கான்ட்ராக்டில் நம்மளோட ஃபார்முலாக்கு வந்தோம்னா S × 1 + R⁴ n.
இதுதான் நம்மளோட ஆனுவலாக இருந்ததா, நம்மளோட இன்டர்வல் ஆனுவல் இன்டர்வலாக இருந்ததா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன், இதுக்கு வந்து ஆனுவலி எனக்கு வந்து ரிட்டர்ன் கிடைக்கணும்னு அப்படி இருந்ததுன்னா அது ஆனுவல் இன்டர்வல் சொல்லுவாங்க. ஸோ ஆனுவல் இன்டர்வல்னால் இப்படி இருக்கும். பட் நம்ம இங்கே போடுறது மந்த்லி காம்பவுண்டிங், ஒவ்வொரு மாதமும் எனக்கு வேணுன்றனால நம்மளோட காம்பவுண்டிங் ஆனுவல் இன்டர்வல் இல்லாத காரணத்தினால் நம்மளோட ஃபார்முலா இப்படி சேஞ்ச் ஆகும். அது என்னென்னா எஸ் இன்ட்டு 1 + R டிவைட் பை எம். எம்ன்றது நம்பர் ஆஃப் காம்பவுண்டிங் இயர்ஸ்னு சொல்லுவாங்க, n இன்ட்டு எம். ஓகேவா? இதை எப்படி ப்ரொசீட் பண்ணுறோன்னா, நம்மளோட கொஷினில் நம்ம தான் அசியூம் பண்ணிட்டோம் இல்லையா, இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இவ்வளோ இருக்கணும் சொல்லிட்டு 20 lakhs இன்ட்டு 20 lakhs இன்ட்டு எக்ஸ்போனென்ஷியல் வேல்யூ வந்து இதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அது லேட்டராக போடலாம். அதுக்கப்புறமா பவர் ஆர் இன்ட்டு டி. ஆர்ன்றது ஒன்றும் இல்லை, 15%, 15 divided by 100 and t-ன்றது 3 years. ஸோ 3 அப்படியே போட்டுக்கிறோம். ஸோ இங்கே போடுற எண் வந்து இயர்ஸ் கணக்கில் மட்டும்தான் இருக்கணும், மந்த்ஸ் கணக்கில் இருக்கக்கூடாது இங்கே போடுற எண் டி வந்து. ஓகேவா? ஸோ இதால் இது இன்ட்டு பண்ணால் 0.45. அண்ட் நெக்ஸ்ட் என்ன, நம்மளோட எக்ஸ்போனென்ஷியல் வேல்யூவை நம்ம இங்கே போட்டுக்கிறோம் அண்ட் பவர் ஆஃப் 0.45. ஓகேவா? இந்த வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. அதனால் ரொம்ப தெளிவாக சொல்லணுன்னா, இது வந்து நான் சிட்டிசன் கேல்குலேட்டரில் தான் எனக்கு வந்து பேசிக்கலி சிட்டிசன் கேல்குலேட்டரில் தான் கரெக்டாக வருது. ஸோ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சம்மை எப்படி ப்ரொசீட் பண்ணணும்னா, இப்போ நம்மளோட வேல்யூ என்ன, 2.7183. ஓகேவா? நான் முதல்ல 2.7183 போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ இதை வந்து 12 டைம்ஸ் ரூட் பண்ணணும். 12 டைம்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 12 டைம்ஸ் ரூட் பண்ணிட்டு -1 இன்ட்டு பவரில் என்ன இருக்குது பார்க்கணும், 0.45. ஸோ 0.45 இன்ட்டு பண்ணிக்கணும், 0.45. ஃபஸ்ட்டு -1 பண்ணலையா, இப்போ +1 ஃபஸ்ட்டு வந்து ரூட்டை வந்து 12 தடவை ரூட் பண்ணினா இப்போ வந்து இன்ட்டு இஸ் ஈக்குவல் டு 12 தடவை பண்ணோம். இன்ட்டு இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ என்னோட ஆன்சர் 1.5683. அதுதான் இங்கே 1.5633. இப்படி தான் நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ 20,000 இன்ட்டு இந்த இதை போட்டோன்னா நம்மளோட வேல்யூ ஆஃப் ஃபியூச்சர் திங் வந்து வந்துடும். சப்போஸ் அதே ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் நான் 20 லேக்ன்றது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டாக இன்ட்டு 1 + ஆர்ன்றது ரிட்டன் 0.15 போட்டுட்டோம், டிவைடட் பை எம்ன்றது மந்த்லி காம்பவுண்டிங். எத்தனை மந்த் இருக்கும் 1 இயரில், 12 months. அண்ட் மேலே வந்து n இன்ட்டு 3. nன்றது நம்பர் ஆஃப் இயர்ஸ், தட் மீன்ஸ் 3 years இன்ட்டு 12 months. ஓகேவா? இதுக்கு அதே மாதிரி இதை கேல்குலேட் பண்ணுறப்ப இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிவிடுவோம். வர ஆன்சர் 0.0125 வரும். டோட்டல் பண்ணி இப்படி வருமா ஆன்சரு. இதை எப்படி நம்ம பண்ணுவோம், அதே சேம் ப்ரொசீஜர் தான். இந்த மாதிரி பவர் வந்ததுன்னா ஸோ இந்த சம் எப்படி போடுவோம், 1 செகண்ட் 1.0125. இதை வந்து ரூட் வந்து 12 டைம்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 -1 இன்ட்டு பவரில் என்ன இருக்குது 36 +1 இன்ட்டு இஸ் ஈக்குவல் டு 1 டைம் 2 3 4 5 6 7 8 9 10 11 12 is equal to 1.5639. அதுதான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ இன்ட்டு பண்ணோன்னா நம்மளோட ஆன்சர் வந்துடும். இந்த 12th கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் பார்த்தோன்னா அதில் வந்து நம்மளுக்கு சார்ஜஸ், இந்த கண்டினியூஸ் பேசிஸ்க்கு மட்டும் சார்ஜஸ் போடணும் சொல்லியிருக்காங்க. அந்த சார்ஜஸ் என்னன்னு பார்த்தோன்னா 180 rupees பெர் ஆனம் பெர் லேக். ஒரு லேக்குக்கு வந்து அண்ட் ஒரு ஆனம்க்கு வந்து 180 rupees சார்ஜ் பிடிக்கிறாங்க. ஸோ 180 இன்ட்டு எத்தனை ஆனம் இருக்குது, எத்தனை இயர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோன்னா 3 years இன்ட்டு எத்தனை லேக்ஸ் இருக்குது பார்த்தோன்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 20 lakhsக்கு நம்ம பண்ணியிருக்கோம். அதனால் நான் 20 போட்டுக்கிறேன். ஸோ 180 × 20 × 3 is equal to இதுதான் என்னோட டோட்டல் ருபீஸ். சப்போஸ் இது ரெண்டுத்தில் எதோட ரிட்டர்ன் நம்மளுக்கு அதிகமாக இருக்குது, நம்ம எதில் இன்வெஸ்ட் பண்ணால் கண்டினியூஸ் காம்பவுண்டிங்கில் இன்வெஸ்ட் பண்ணால் அதிக ரிட்டர்ன் கிடைக்குதா, இல்லைன்னா மந்த்லி காம்பவுண்டிங் கிடைச்சா அதிக ரிட்டர்ன் கிடைக்குதா அப்படின்னு பார்த்தோன்னா அப்சல்யூட்லி இதுதான்.
ஸோ நம்ம இந்த இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணுவோம். சப்போஸ் இந்த சார்ஜஸ் இருந்ததுன்னா இந்த சார்ஜஸ் ஏற்கனவே இந்த போட்டிருக்கோம்ல 10,800 சார்ஜஸை மைனஸ் பண்ணிட்டோன்னா அப்போ நம்மளோட ரிட்டர்ன் வந்து இவ்வளோ குறைஞ்சிரும். இப்போ எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட ரிட்டர்ன் அதிகமாக இருக்குன்னு பார்த்தோன்னா இது. ஸோ அப்போ வந்து மந்த்லி காம்பவுண்டிங்கில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் எந்த இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு எதோட ரிட்டர்ன் அதிகமாக வருதுன்ற பேஸ் பண்ணி தான் நம்ம பார்ப்போம். அதே கொஸ்டினில் வந்து கேட்டு வச்சுருக்காங்க ரெண்டுமே ஈக்குவல் ரிட்டர்னில் இருக்கணும்னா என்ன சார்ஜஸ் பிடிப்பாங்க சொல்லிட்டு. ஸோ நம்மளோட 2 ரிட்டர்ன் இருக்கு இல்லையா, அது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி வந்த ஆன்சர் வந்து 8,800 நம்மளோட கண்டுபிடிக்கணும். ஸோ சார்ஜஸ் வந்து நான் அப்படியே சிஹெச்னு சார்ஜஸ்னு போட்டிருக்கேன். இன்ட்டு எத்தனை ஆனம் பார்த்தீங்கன்னா 3 ஆனம் இன்ட்டு எத்தனை லேக்ஸ் பார்த்தீங்கன்னா 20 lakhs இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு இந்த வேல்யூ வரணும். அப்போ சார்ஜஸ் இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டுமே டினாமினேட்டரில் போகிறனால இது டிவைட் பண்ணால் நம்மளுக்கு இந்த சார்ஜஸ் போட்டால் 2 இன்வெஸ்ட்மெண்ட்டோட ரிட்டர்னும் சேமாக வரும்ன்றது தான் இந்த கொஷினோட அர்த்தம். இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் எப்படி போடணும்னு தெரிஞ்சிச்சு. சப்போஸ் சில டைமில் வந்து ஃபியூச்சர் கான்ட்ராக்டில் வந்து டிவிடெண்ட்ஸ் கொடுப்பாங்க அண்ட் கேரிங் காஸ்ட்லாம் பிடிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற இதை வந்து நம்ம எப்படி பார்க்க போகிறோன்னா டிவிடெண்ட் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட். டிவிடெண்ட்னா என்ன? டிவிடெண்ட்ன்றது ரிசீவபிள். நம்ம இப்போ ரிசீவபிள் ஓகேவா. கேரிங் காஸ்ட்ன்றது வந்து நம்ம கிட்ட இருந்து போகிற எக்ஸ்பென்ஸ். டிவிடெண்ட்ன்றது ரிசீவபிள் இன்கம் மாதிரி அண்ட் கேரிங் காஸ்ட்ன்றது எக்ஸ்பென்ஸ். சப்போஸ் டிவிடெண்ட் நம்மளுக்கு ருபீஸில் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க கொஷினில், இதுதான் நம்மளோட டிவிடெண்டாக கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஷினில் கொடுத்துட்டாங்கன்னா நம்மளோட ப்ரெசென்ட் வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ப்ரெசென்ட் வேல்யூ என்ன? டிவிடெண்ட் டிவைடட் பை இ பவர் ஆர்டின்னு போடணும். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கொடுத்த டிவிடெண்ட்டை இங்கே போட்டுக்கிட்டு டிவைட் பை எக்ஸ்போட்டென்ஷியல் வேல்யூ இன்ட்டு ஆர் அண்ட் டியை நம்ம போட்டுட்டு வர இது மூலமாக வரும் இல்லையா அந்த ஆன்சரை வந்து நம்ம ஸ்பாட் ரேட்லேருந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன் நம்ம ஸ்பாட் ரேட்லேருந்து ரிமூவ் பண்ணுறோன்னா ஸ்பாட் ரேட்ன்றது வந்து ஸ்பாட்டாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற ரேட் வந்து என்னது கேஷ் அவுட்ஃப்ளோவாக கன்சிடர் ஆகும். கேஷ் அவுட்ஃப்ளோவை நம்ம இங்கே ஆடில் போட்டிருக்கோன்னா நம்மளோட கேஷ் இன்ஃப்ளோ தானே நம்மளோட டிவிடெண்ட் இன்கம் இஸ் அ டிவிடெண்ட்ல. ஸோ டிவிடெண்ட்டை வந்து நம்ம மைனஸில் போட்டுக்கிறோம். அதே மாதிரி நம்மளுக்கு சப்போஸ் டிவிடெண்ட் வந்து பர்சன்ட்டில் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நம்மளோட ஃபேஸ் வேல்யூ அவங்க கொடுத்துருந்தால் ஃபேஸ் வேல்யூ இன்ட்டு டிவிடெண்ட் பர்சன்டேஜ் பண்ணிங்கன்னா உங்களோட டிவிடெண்ட் அமௌண்ட் கிடச்சிடும். டிவிடெண்ட் அமௌண்ட்டை இங்கே போட்டு டிவைடட் பை எக்ஸ்போட்டென்ஷியல் வேல்யூ ஆஃப் ஆர்டின்னு போடுவீங்க. அதே சேம் மெத்தட் தான். அண்ட் இந்த ஆன்சரை இங்கே போட்டுட்டு ஸ்பாட் நம்மளுக்கு கொடுத்த அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு மைனஸ் இந்த டிவிடெண்ட்டை போட்டு வர ஆன்சருக்கு அப்புறமா நீங்கள் தியரட்டிக்கல் ப்ரைஸ் கண்டுபிடிப்பீங்க. எப்படி பி இன்ட்டு இஆர்டின்ற ஃபார்முலா வச்சு கண்டுபிடிப்பீங்க. அண்ட் கேரிங் காஸ்ட்டாக இருந்தால் கேரிங் காஸ்ட்ன்றது எக்ஸ்பென்ஸ். நான் இங்கே இன்கம்மை மைனஸ் பண்ணியிருக்கேன். அப்போ எக்ஸ்பென்ஸை என்ன பண்ணுவோம்? ஆட் தான் பண்ணணும். ஸோ கேரிங் காஸ்ட் ருபீஸில் கொடுத்துருந்தாங்கன்னா ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் கேரிங் காஸ்ட் டிவைடட் பை இஆர்டி நம்மளோட தியரிட்டிக்கல் ப்ரைஸை வந்து இன்டூ போட்டு கண்டுபிடிப்போம். ஆனால் டிவிடெண்ட்டுக்கும் கேரிங் காஸ்ட்டுக்கு மட்டும் டிவைட் போட்டு கண்டுபிடிப்போம். வர ஆன்சரை ஸ்பாட் ரேட்டில் ஆட் பண்ணிவிட்டு வர ஆன்சருக்கு மறுபடியும் தியரிட்டிக்கல் ப்ரைஸ் கண்டுபிடிப்போம். எப்படி கண்டுபிடிப்போம்னா பி இன்டூ இஆர்டி. சப்போஸ் நம்மளுக்கு டிவிடெண்ட்டும் சரி கேரிங் காஸ்ட்டும் சரி ரெண்டுமே நம்மளுக்கு வந்து பர்சன்ட்டில் கொடுத்துட்டாங்க, எனக்கு ஃபேஸ் வேல்யூ இந்த மாதிரி ஃபேஸ் வேல்யூவும் கொடுக்கல, அப்போ என்ன பண்ணுவோம்? இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே தியரட்டிக்கல் ப்ரைஸ்க்கு போகலாம். எப்படி? எஸ் இன்ட்டு இ ஆர் இருக்கு இல்லையா, ஆரில் ஆட் இங்கே எப்படி ஆட் பண்ணியிருக்கோம், இங்கே டிவிடெண்ட்டை மைனஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஆட் கேரிங் காஸ்ட் மைனஸ் டிவிடெண்ட் ஹோல் பவர் இன்ட்டு டி. இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாகவே கூட நம்மளால் இந்த தியரட்டிக்கல் ஃபார்வர்ட் ப்ரைஸ் ஃபியூச்சர் ப்ரைஸை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுதான் டோட்டலாக இருக்க பேசிக் திங்ஸ். ஓகேவா? சப்போஸ் ஹெட்ஜிங்க்கு வரலாம். ஹெட்ஜிங்க்கு வந்து 1 செகண்ட். ஹெட்ஜிங்க்கு வந்து நம்பர் ஆஃப் ஃபியூச்சர் ஹெட்ஜிங் வித் ஃபியூச்சர். இந்த ஹெட்ஜிங் வந்து நம்ம ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனுக்கு தான் பண்ண முடியும். ஸோ ஹெட்ஜிங்கோட ஃபார்முலாஸ் மட்டும் பார்த்தோன்னா என்னன்றது நம்பர் ஆஃப் கான்ட்ராக்ட், ரிஸ்க் டு பி கவர்ட். என்ன இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அந்த அமௌண்ட்டை தான் நம்ம ரிஸ்க்
டு பி கவர்ட்னு சொல்கிறோம். ஓகேவா, ரிஸ்க் டு பி கவர்ட்னு சொல்கிறோம். என்ன இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அந்த அமௌண்ட்டை தான் நம்ம சொல்லுவோம். அண்ட் பீட்டா ஆஃப் ஓல்டு பீட்டா மைனஸ் நியூ பீட்டா டிவைட் பை கான்ட்ராக்ட் வேல்யூ. கான்ட்ராக்ட் வேல்யூ இஸ் நத்திங் பட் ஃபியூச்சர் வேல்யூ இன்டூ லாட் சைஸ். ஃபியூச்சர் வேல்யூனா என்னென்னா, நம்ம இப்போது ஒரு ஷேர் வாங்குகிறோம்னு நினச்சிக்கோங்க. அந்த ஒரு ஷேரோட வேல்யூன்னு சம்திங் இருக்கும் இல்லையா, அந்த வேல்யூ இன்டூ ஃபியூச்சர், அந்த வேல்யூவோட ஃபியூச்சர் வேல்யூ நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். இப்போ எப்படி நம்ம ஃபியூச்சர் ஃபார்வர்ட் ப்ரைஸ்லாம் கண்டுபிடிச்சோம், அந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டு வர ஆன்சரில் லாட் ப்ரைஸை நம்ம போடுற மாதிரி இருக்கும். இதுதான் கான்ட்ராக்ட் வேல்யூன்னு சொல்கிறோம். ஸோ பீட்டா, இந்த பீட்டா வந்து பாசிட்டிவாக இருந்தால் நெகட்டிவாக இருந்தால் என்ன அர்த்தம்ன்றதை அப்புறமா சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம ஒரு சம்முக்குள்ளே போயிடலாம். சம்மில் வந்து நான் 10th சம் எடுத்துக்கிறேன். 10th சம்மில் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க வேல்யூ ஆஃப் போர்ட்ஃபோலியோன்றது. ஸோ வேல்யூ ஆஃப் போர்ட்ஃபோலியோன்றது நான் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட். நான் நிறைய செக்யூரிட்டிஸ் எல்லாமே போட்டிருப்பேன்ல, நான் இதை தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். அந்த இன்வெஸ்ட் பண்ண போகிற அமௌண்ட்டை தான் நம்ம ரிஸ்க் டு பி கவர்டு, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மேலே இருக்கிற ரிஸ்க் டு பி கவர்டுன்றது தான் ஆர்சின்னு நான் போட்டிருக்கேன். ஓகேவா, ஸோ பீட்டா வந்து 2.0ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. கான்ட்ராக்ட் வேல்யூ, இப்போ நம்மளோட ஃபார்முலாவில் வந்து நம்பர் ஆஃப் கான்ட்ராக்டை கண்டுபிடிக்கிற ஃபார்முலாவில் வேல்யூ ஆஃப் போர்ட்ஃபோலியோன்றது ரிஸ்க் டு பி கவர்டு இருக்குது. பீட்டா ஓல்டு பீட்டா நியூ பீட்டான்னு தனியாக இல்லாமல் அவங்க ஸ்ட்ரெயிட்டாகவே பீட்டா கொடுத்துட்டாங்க, அதையும் இருக்குது. அண்ட் இப்போ டிவைடட் பை கான்ட்ராக்ட் வேல்யூ போடணும். அந்த கான்ட்ராக்ட் வேல்யூ நான் எப்படி கண்டுபிடிப்பேன் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளோட கொஸ்டினில் வந்து ஒன் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் வந்து 50 டைம்ஸ் த இண்டெக்ஸ். ஒரு கான்ட்ராக்ட் வந்து ஃபியூச்சரில் 50 டைம்ஸ் தான் இண்டெக்ஸ் இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு இண்டெக்ஸ் என்ன, ஒரு இண்டெக்ஸ் என்னன்னு நம்ம இப்போ இருக்க இண்டெக்ஸை பார்த்தோன்னா 50,000 இருக்குது. இதுதான் இப்போது நான் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அமௌண்ட். ஓகேவா, ஒரு இண்டெக்ஸ்க்கு. ஸோ இதுதான் நம்மளோட ஸ்பாட் ரேட். ஸோ இந்த ஸ்பாட் ரேட்க்கு நான் ஃபியூச்சர் ரேட்டை நான் கண்டுபிடிக்கணும். ஃபியூச்சர் ரேட் நான் எப்படி கண்டுபிடிப்பேன், எஸ் இன்ட்டு இ ஆர் இன்ட்டு டீன்னு கண்டுபிடிப்பேன். பட் இந்த கொஸ்டினில் நம்மளுக்கு டிவிடெண்ட் கொடுத்துருக்கான், அதுவும் பர்சன்ட்டில் கொடுத்துருக்கான். ஸோ பர்சன்ட்டில் கொடுத்துருக்கானா நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே போடலான்னு இப்போ தான் நான் சொன்னேன். ஸோ ஆர் இன்ட்டு டிவிடெண்ட் எப்போவுமே மைனஸ் பண்ணணும், கேரிங் காஸ்ட் எப்போவுமே ப்ளஸ் பண்ணணும். ஸோ இங்கே கேரிங் காஸ்ட் இல்லாதனால ஆர் மைனஸ் டி இன்ட்டு டி. இது இப்படியே போட்டுட்டு நான் முன்னாடியே கேல்குலேஷன் சொல்லி கொடுத்தேன்ல, அதே மாதிரி கேல்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 50,505ன்னு வரும். 5ன்றது 5 ரூபாய் சில்லறத்தனமாக இருக்கும், அதனால நான் அதை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணிடுறேன் 50,500. ஸோ இப்போ என்னோட ஒன் இண்டெக்ஸோட ஃபியூச்சர் ரேட் வந்து 50,500. என்னோட ஒரு கான்ட்ராக்ட் வந்து ஃபியூச்சரில் என்ன ஆகும் சொல்லியிருக்கேன், 50 டைம்ஸ் த இண்டெக்ஸ், 50 டைம்ஸ்க்கு இது ஆகும். ஸோ ஒரு இண்டெக்ஸ் வந்து இவ்வளோனா 50 டைம்ஸ் ஆனால் எவ்வளோ வரும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் நம்மளோட ஆன்சர் கிடச்சிடும். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன நம்பர் ஆஃப் கான்ட்ராக்டோட ஃபார்முலாவை வந்து நான் கேல்குலேட் பண்ணி இங்கே வச்சுருக்கேன். தட் மீன்ஸ் 8 கான்ட்ராக்ட், risk to be covered into beta divided by value of contract, அது 8ன்னு வந்துடும். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த கொஷினில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பண்ணது வந்து 50,000 இன்வெஸ்ட் பண்ணி என்னோட ஃபியூச்சர் ரேட் இப்படி இருக்குது. சப்போஸ் என்னோட இப்போ இருக்கிற விலை வந்து 45,000 இன்வெஸ்ட் பண்ணால் போதும் அப்படின்னு சொன்னால் உனக்கு எவ்வளோ கெயின் வரும்ன்றது தான் கேள்வி. ஸோ 45,000 இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு 50,500 வந்தால், ஃபியூச்சரில் வந்தால் எனக்கு என்ன கெயின்னு பார்த்தீங்கன்னா 50,500 மைனஸ் 45,000 இஸ் ஈக்குவல் டு இதுதான் என்னோட கெயின். இது வந்து ஒரு இண்டெக்ஸ்க்கு, நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது இது ஒரு இண்டெக்ஸ்க்கு. அதே 50 டைம்ஸ் அதிகமாச்சுன்னா, ஸோ இன்ட்டு 50 போட்டிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ வேல்யூ வரும். இந்த வேல்யூ வந்து ஒரு கான்ட்ராக்ட்னா 8 கான்ட்ராக்ட்ஸ்க்கு எவ்வளோ அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களோட டோட்டல் கெயின்ன்றது 22 லேக்காக காட்டும். இந்த புல்லிஷ்ன்றது வந்து பை இண்டெக்ஸ் ஃபியூச்சர்னு அர்த்தம். அண்ட் பியரிஷ்ன்றது வந்து செல் இண்டெக்ஸ் ஃபியூச்சர். இந்த பை இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் வந்து நம்மளோட பீட்டா வந்து நெகட்டிவ் பீட்டாவாக இருக்கும், விச் மீன்ஸ் நியூ பீட்டா மைனஸ் ஓல்டு பீட்டா. அதே செல் இண்டெக்ஸ் நம்பரில் வந்து ஓல்டு பீட்டா மைனஸ் நியூ பீட்டான்னு இருக்கும். அந்த டிஃப்ரென்ஸை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க எல்லா சம்லேயும். வேறு ஏதாவது சம் வந்து டவுட்டாக இருந்தால் அது கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக அதுக்கான வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு வந்து ஆப்ஷன்.